இப்போ தக் லைஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களை வந்து சுகர் டேடியாவும் திரிஷா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேபியாவும் காமிச்சிருக்காங்க. இது மாதிரி காமிக்கிறது ஓகேவா மேம்? அந்த மாதிரி காமிக்க கூடாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஸ் அ கான்செப்ட் அது உண்மையாலே இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். மோஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கு. பட் இது காமிக்க கூடாதுன்னு ஏன் சொல்ல முடியாதுன்னா அது வந்து ரைட்டரோட உரிமை. பட் சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். இதுக்கு வந்து பேட் இம்பேக்ட் இருக்குமான்னு கேட்டா இட் இஸ் மோர் அபவுட் ஹவு தே ஷோ சம்திங். என்ன காமிக்கிறானது எப்படி காமிக்கிறானது தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அவங்கள பார்த்தாலே ஃபேமிலியும் நல்லா இருக்கு, ஒய்ஃப் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப், அப்போ கூட ஏன் இப்படி பண்றாங்க, அது ஒரு நெகட்டிவா இல்லை வந்து இந்த மாதிரி போய் இப்படி பண்றாரு, அது வந்து நமக்கு பிடிச்ச கமலை நமக்கு பிடிக்கும்னா கூட அவரே இப்படி ஒரு விஷயம் கான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது அது நமக்கு வந்து ஒரு டிஸ்கஸ்டையோ இல்லை ஒரு பேட் ஃபீலிங்கோ கொடுக்குற மாதிரி காமிச்சா அதுக்கு வந்து ஒரு குட் இம்பேக்ட் இருக்கும். விச் மீன்ஸ் லைக் இட் இஸ் லெஸ் லைக்லி டு பி காப்பீட் பை பீப்புள். பட் அதை பார்க்கும்போதே செம்ம இவர் வந்து லைக் என்ஜாய் பண்றாரு லைஃபை, இந்த வயசுலயும் ஜாலியா இருக்காரு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ற மாதிரி போர்ட்ரே இருந்ததுன்னா இட் இஸ் மோர் லைக்லி டு பி மிரர்ட் இன் ரியல் லைஃப். ஸோ அதனால அதுக்கு இம்பேக்ட் இருக்குமா ரியல் லைஃப்லன்னு கேட்டால் இட்ஸ் மோர் அபவுட் ஹவு தே மேக் த ஆடியன்ஸ் ஃபீல் அபவுட் இட்.